கோடி மேல் கோடி சிக்கும் அன்பில் மகேஷ். வெடிக்கும் தனியார் பள்ளி விவகாரம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எப்படியாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பலத்த நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றது திமுகவுடைய திட்டமா இருந்திருக்கு. ஆனா மக்கள் மன்றத்துல அதை விட மிக பெரிய நெருக்கடியா திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு முதல்வர் விஜய். ஜூன் 16ஆம் தேதி தனியார் பள்ளிகளுக்கான NOC உள்ளிட்ட அனுமதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில சென்னையில நடைபெற்றுச்சு. விழாவில் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், தனியார் பள்ளிகள் கல்வியை வியாபாரம் செய்து கொண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கருத்து இருக்கு. இருந்தாலும் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலமா எட்டா கனியா இருப்பவருக்கும் கல்வியை கொடுக்கறாங்க. நீங்க கடந்து வந்த பாதை கரடு முரடா இருந்திருக்கலாம். நகைகளை அடமானம் வைத்தும் மிகுந்த சிரமங்களுக்கு இடையும் தனியார் பள்ளிகளை நடத்தி வரீங்க. பள்ளிகளை நடத்துவதற்கு லாப கணக்கு அல்ல, புண்ணிய கணக்கு. எத்தனையோ தனியார் பள்ளி நிர்வாகிகள் என்கிட்ட புலம்பி இருக்காங்க, காசு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனை நாம மாற்றுவோம் அப்படின்னு கூறியிருக்காங்க. இனிமே ஒரு பைசா கூட கொடுக்க வேணாம், எந்த கட்சி கேட்டாலும் தராதீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை தெரியும் அப்படின்னு கூறிக்கிட்டே யார் வந்தாலும் கூட அவரை அருகிலேயே அனுமதிக்காதீங்க, வெளியே செல்லுங்க அப்படின்னு கூறுங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் இணைய வழியாக மட்டுமே தனியார் பள்ளிகள் அனுமதிகள் பெற வழிவகை செய்யப்படும். ஒரு சகோதரனா கேட்கிறேன், தனியார் பள்ளிகள் முடிந்தவரை தங்களுடைய கட்டணத்தை குறையுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. விழா முடிந்த பிறகு தனியார் பள்ளிகளுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகள் பேசும்போது, தனியார் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகாரம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 2000 பள்ளிகளுக்கு தேங்கி கிடந்திருக்கு. CBSE பள்ளிகளுக்கு NOC வாங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனா இன்னைக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இது கல்வித்துறையில நடந்த புரட்சி. தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகள் 12,500 நர்சரி முதல் மெட்ரிக் பள்ளிகள் இருக்காங்க. 2000 CBSE பாடத்திட்ட பள்ளிகளும் இருக்குது. 2004க்கு முன்பு வரை தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்கப்பட்டு வந்தது. கும்பகோணம் தனியார் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்துல பிஞ்சு குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இதனால கடும் கோபமடைந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுப்பதை ரத்து செய்திருந்தாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் சரியாக செய்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை அங்கீகாரத்தை புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தனியார் பள்ளிகள் அரசு நிர்வாகத்துக்கு கொஞ்சமாவது கட்டுப்பட்டு பயத்தோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் PD அரசகுமார், பொதுச் செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் கூட்டம் போட்டு பள்ளி முதலாளிகள் கிட்ட ஆலோசிச்சிருக்காங்க. நர்சரி பள்ளிகள்ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை அப்கிரேட் செய்வதற்கு ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னும், ஜெயலலிதா ஒழித்த நிரந்தர அங்கீகாரம் என்பதை மீண்டும் அரசாணையா கொண்டு வருவதற்கு ஒரு பள்ளிக்கு 10 லட்சம் ரூபாய் முதல் 20 லட்சம் வரையிலும் வசூல் செய்திருக்காங்க. சில பள்ளி முதலாளிகள் பணம் தரல. ஆனாலும் குறைந்தபட்சம் 1000 பள்ளிகளுக்கு தலா 10 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் என்றால் எத்தனை கோடி பணம் வருது? அவ்வளவு பணம் வசூல் செய்யப்பட்ட அப்போதைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட கொடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்காங்க. இதற்கு பலனா கடந்த திமுக ஆட்சி முடியும் போது தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுக்கும் வகையில அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா புதிதாக வந்த தாவேகா அரசு அதை செயல்படுத்தாம நிறுத்தி வைத்திருக்காங்க. திமுக ஆட்சியில் நடந்த பணவேட்டை பற்றிய புகார்கள் முதல்வருக்கு சென்ற நிலையில தான் முதல்வர் விஜய் இதை நிறுத்தி வைத்திருக்காங்க. இப்போது கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அது வேறு யார் யாருக்கு பங்கு போடப்பட்டது என்பது பற்றிய விசாரணை நடந்து வருது. விரைவிலேயே முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் விசாரணை வளையத்துக்குள்ள வருவார் அப்படின்னு கோட்டை வட்டாரத்துல பேச்சு அடிபட்டது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.